எங்க ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லப் போறேன். குழந்தைக்கு இப்ப நம்ம சொல்லி தரோம் இல்லையா? சொல்லிக் குடுத்தோனே குழந்தை வந்து கேட்டுக்கிறாங்களா? இல்ல. நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம சொன்னோனே கேட்டுக்கிட்டோமா? இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நம்ம என்ன டீச் பண்ணணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட். குழந்தைக்கு அது மேல ஒரு ஆர்வத்த, ஒரு கியூரியாசிட்டிய வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அத மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, குழந்தை ஆர்வத்தோட கத்துக்குவாங்க. அப்படி கத்துக்கிறது தான் குழந்தைக்கு வந்து எப்பவுமே பெர்மனன்ட்டா நிலைச்சிருக்கும். அப்படி இல்லன்னா, அப்போதைக்கு அத வந்து சொல்லிக் குடுக்கறத கேட்பாங்க. அதுக்கப்புறம் உடனே அத மறந்துருவாங்க. ஓகேயா? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவா? சின்ன வயசுல வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஏபிசிடி, ரைம்ஸ், ஜானி ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இப்போ வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஏன்? ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி ஏ ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி பார்த்து சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அதனால நமக்கு இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. 10th 12th எஸ்ஸே போயம்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சு படிச்சு தானே எழுதினீங்க எக்ஸாம்லாம். இப்போ ஞாபகம் இருக்கா? இல்ல. ஏன்? ஏன்னா அப்ப நமக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஐயோ! எப்படியாவது மார்க் வாங்கணும்னு ஒரு ஃபோர்ஸ் நம்மள யாரும் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே விஷயம் தான். இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க கத்துக்கும்போது, அது தெரியாத வயசா இருந்தாலுமே இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே ஒரு விஷயத்த உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி குடுத்தாலோ, இல்ல ஒரு ப்ரெஷர்ல நீங்க பண்ணும்போது, அப்போதைக்கு தான் அது ஞாபகம் இருக்குமே தவிர, அப்புறம் மறந்துரும். அவ்வளோதாங்க. இதுதான் ட்ரிக். யூஸ் பண்றதுனா பண்ணிக்கோங்க.